பிறப்புமை நான் கலந்தனுக்கு நான் தருவேன் கோலம் சேர்த்துங்க கரிமுகத்தோமணி நீ எனக்கு சங்கத்தமிழ் ஒன்றும் தான் என்று என் குருநாதர் காமராஜர் பாலமுருகனின் அருளாலும் அறிவின் தாயகமால் அருளறிந்த உள்ளவாய் இந்த விருதந்திருக்கும் அனைவருக்கும் எனது சிறப்பாக கலைத்துறை சிறப்பாக மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எனது கலைப்பணியை நிலையை தொடங்குகின்றேன். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பால் ஆகிய 50 நிலங்களில் என்னாடா பொன்னாடக கிழக்குடி குறிஞ்சி நாட்டின் மன்னனம் நம்பிக்கை மகளாக வளர்க்கப்பட்டு 7 அண்ணன்மார்களுடன் இருக்க செல்லமகள் வந்தவர்களே காரணமாக என்னை தந்து இழைத்ததால் அண்ணனும் தொலைமரம் கூறினார்கள். என்ன காரணம் அப்படின்றத பிறகு பார்ப்போம். அதற்கு முன்பாக குலக்கடவு யாரப்பின முருகப்பெருமான் கந்தனங்காம எந்த காரியத்தையும் தொடரக்கூடாது. 5 வயதிலிருந்து அறியா பருவத்திலிருந்து அவரையே நட்சத்திரிக்கா அப்படின்ற காரணத்தினால் முதல்ல முருகப்பெருமான வணங்கிட்டு பின் கதைக்கு செல்வோம். அழகான பழனி மலை ஆண்டவா கைத்தட்டி பாராட்டக்கூடிய அனைத்து அன்புள்ளங்களுக்கும் எனது சிறப்பும் கலைத்துறை சிறப்பும் மனமார்ந்த நன்றி நன்றிகளது வணக்கம். நான் நடுங்கிறது தெரியுது உங்களுக்கு? தெரியல அப்படி இருக்கு. அதனால நான் வேற ஒண்ணும் கிடையாது, மற்றபடி பயத்தினால எல்லாம் கிடையாது. அதனால இத்தனை பேர் வந்து இப்படி முன்னாடி உட்காந்துருந்தா அப்புறம் பயம் வராம என்ன செய்யும்? ஆமா, அனைத்தையும் கரைத்து குடித்த அன்பு உள்ளவங்க மூத்த கலைஞர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஏதாவது சிறு சிறு குறைகள் இருக்கும், கண்டிப்பாக குறைகள் இல்லாத மனிதன் கிடையாது இல்லையா? ஆக ஏதாவது குறைகள் இருந்துச்சு அப்படின்னா தயவு கூர்ந்து அதை மன்னித்து ஆதரவு தருமாறு அன்புள்ளத்துடன் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்லாது முருகப்பெருமானை வணங்கியாச்சு. அடுத்ததாக முருகனுடைய தரிசனம் வேணும் அப்படின்னா யாருடைய தயவு வேணும்? அவங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருடைய தயவு வேணும். நீங்க சொல்ல போனா குடும்பத்துல எல்லாருமே வந்திருக்கிறாங்க. அதனால நான் யாரையுமே இன்னைக்கு எதுவும் பேச முடியாத சூழ்நிலையில இருக்கிறேன், வேற வழி இல்லை. அதெல்லாம் நீங்க பேச மாட்டேங்க, தெளிவாயிருவாங்க. அதனால
இன்னைக்கு யாரை வணங்கலான்னு இருக்கிறேன் தெரியுமா? யார? இன்னைக்கு வராத ஒரு ஆளத்தான் வணங்கணும். ஆமா, வேற வழியே கிடையாது. ஏன்னா மாமியாரை வச்சுக்கிட்டு நம்ம மாமனாரையும் விட்டு கொடுத்து பேச முடியாது, அவங்கள வச்சுக்கிட்டு மாமியாரை விட்டு கொடுத்து பேச முடியாது. நம்ம எதுக்கு இந்த தொல்லை? வேண்டாம், நமக்கு எப்பயுமே மச்சான் தான். ஆமா, அதனால எந்த போஸ்ட் மரத்துல இருக்கோ தெரியல. அதனால மச்சான்னா யாரு? நாயக பிரமாணப்பட்டவர் பிரம்மச்சாரின்னு சொல்றாங்க. 16 மனைவிகள் இருப்பதாக செவி வழி செய்தி எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. இதனால நான் யாரை வணங்கல அப்படின்னு இருக்கேன்னா, நாயக